உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதெல்லாம் என்னால ஜீர்ணிக்கவே முடியாதுப்பா. டேய், அப்ப நீ பேசாம இருடா. சண்மதி விஷயத்துல இனிமே நீ தலையிடாம இரு. ஒரு அப்பாவா, ஒரு லாயரா, எனக்கு சண்மதி அந்த வீட்டுல இருக்கிறதா சரின்னு படுது. மங்க, நீ சாப்பாடு எடுத்து வை. ஏங்க, இங்க பாருங்க, அவர் சொல்றாருன்னு நீங்க பேசாம இருக்காதீங்க. உங்களை விட்டா சண்மதிக்கு வேற யாரு இருக்கா? அவளோட வாழ்க்கையில ஒரு கண்ணு வைங்க. இங்க பாருங்க, கவுன்சிலிங் முடிவுக்கு சண்மதி கோவமா தான் இருப்பா. நீங்க அவகிட்ட போய் பொறுமையா பேசுங்க. பேருக்கு ஒரு 4 நாள் அங்க இருந்துட்டு அவளை வீட்டுக்கு வர சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்க தங்கச்சி உங்களுக்கு முக்கியம் தானே? எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வா. ஏதாச்சும் வேணுமா? ஆமா, நான் எந்த ரூம் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுவேன், அப்படியே நடப்பேன், புக்ஸ் படிப்பேன், ஃபோன்ல பேசிட்டு அப்படியே சுத்திட்டே இருப்பேன். அதனால யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு ரூம் வேணும். அதான் உன்கிட்ட கேக்குறேன். அப்படின்னா இந்த ரூம் தான் வசதியா இருக்கும். இந்த ரூமா? ஆமா. இந்த ரூம் எனக்கு தெரியா? எடுத்துக்க. அப்போ நீ எங்க இருப்ப கார்த்திக்? வீட்ல எவ்வளவு ரூம் இருக்கு, எனக்கு எந்த ரூம்னாலும் பிரச்சனை இல்லை. ஷூர்? ஷூர். தேங்க்யூ. எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்ட? இல்ல, உன்னோட ரூம் எனக்காக ஒரு ரூமே தரல, அது பெரிய விஷயம் தானே. இது என்ன, உனக்காக நான் எது வேணா தருவேன். கார்த்திக், என்ன யோசிக்கிற கார்த்திக்? ஒண்ணு இல்ல. சரி, ஓகே. அப்போ எனக்கு தேவையான பெட்ஷீட் பெட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். என்னாச்சு? நானே எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, உனக்கு எதுக்கு சிரமம், நான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல, நானே எடுத்துட்டு வரேன். ஓகே. சண்மதி, குட் நைட். குட் நைட். அப்புறம் இந்த ரூம்ல ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா? என்ன, எதுவும் பேய் இருக்கா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஏர்லி மார்னிங் ஜன்னலுக்கு வெளியில மரத்துல இருந்து ஒரு குயில் கூவும். வாவ், நேச்சுரல்ல. அப்போ எப்போ எழுந்தாலும் குயில் கூவுற சத்தத்தை கேட்டு எழுந்துடலாம்ல. ஆமா. தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் கார்த்திக். குட் நைட். குட் நைட். இன்னில இருந்து உங்க 2 பேரையும் டாம் அண்ட் ஜெரின்னு கூப்பிட போறேன். இல்ல அமுதா அம்மாக்கு டாம்னு பேர் வைக்கவா, இல்ல ஆர்த்தி அப்பாக்கு டாம்னு பேர் வைக்கவா? டாம் அண்ட் ஜெரியை பத்தி ஒண்ணு சொல்லுவாங்க. டாமுக்கு ஜெரியை பிடிக்காது, ஜெரிக்கு டாமு பிடிக்காது. ஆனா டாம் இல்லாம ஜெரியாலையும், ஜெரி இல்லாம டாமாலையும் வாழவே முடியாது.
கரெக்டா சொன்னீங்க. புரியுதா உனக்கு? இல்லடி, எனக்கு எதுவுமே புரியல. ஆனா சண்மதி என்னமோ ஒரு பட்டப்பேரை வச்சு என்ன கூப்பிட போறான்னு மட்டும் தெரியுது. நேம் விஷயம் என்னன்னா, உங்களால ஆர்த்தி அப்பா இல்லாம இருக்க முடியாது. அவராலையும் நீங்க இல்லாம இருக்க முடியாது. ஆமா, அதுவும் என்னமோ உண்மைதான். 1000 தான் சண்டை போட்டாலும் புருஷ மாதிரி வருமா? நமக்கு கடவுள் கொடுக்கிற உறவு இந்த உலகத்துல எத்தனையோ இருந்தாலும் வாழ்க்கை கொடுக்கிற புருஷங்கிற உறவு தான் புனிதமானது இல்ல. பரவாயில்ல, கோவத்துல கூட அன்பு இருக்குங்கிறத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அதுல சந்தோஷம்தான். அமுதா, உனக்கு இப்படிலாம் கூட பேச தெரியுமா? ஏன் தெரியாது? நான் என்ன மக்கா? ஒரு பக்கு நான் மக்கான்னு கேக்குறத பாருங்க. நான் மக்கா, நீங்க மக்கு, உங்க அப்பா மக்கு, உங்க அம்மா மக்கு. ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இவரை நிறுத்த சொல்லுடி, அப்புறமா நான் நிறுத்துறேன். சரி சரி, 2 பேருமே நிறுத்திட்டா நல்லா இருக்கும். சாப்பிடும்போது எதுக்கு சண்டையெல்லாம்? அதுவும் சண்மதி எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கா. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருக்குமா? நீங்க சொல்லி கொடுத்ததுதான். மறந்தே போச்சு. எனக்கு எதுவுமே மறக்கல. அட்ரா சக்க, இதானே எனக்கு வேணும். சண்மதி, காலம் எல்லாத்தையும் மாத்துமா. நீங்க பேசாம சாப்பிடுறீங்களா? இப்பதானே சம்மந்தி அம்மா சொன்னாங்க, சாப்பிடுங்க. சண்மதி, நீ சிரமப்பட்டெல்லாம் சமைக்க வேண்டாம். 7 பேருக்கு சமைக்கிறது சாதாரண வேலை இல்ல. நான் சந்தோஷமா தான் சமைச்சேன். அதுல எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. இன்னொரு இட்லி வச்சுக்கோங்க. போதும். நீங்க நல்லா சாப்பிடணும் தான் நான் சமைச்சிருக்கேன். இன்னொரு இட்லி வச்சுக்கோங்க. இந்த வீட்ல நீங்க எல்லாரும் நான் ஏதோ வானத்துல இருந்து வந்த மாதிரி கொண்டாடுறீங்க. அத முதல்ல நான் பிரேக் பண்ணி ஆகணும். அடுத்து இந்த வீட்ல நான் இருக்க போற 1 வருஷமும் ஏதோ கெஸ்ட் மாதிரி இருக்க எனக்கு பிடிக்கல. நான் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஏதாவது செய்யணும்ல, அதான் நான் சமைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.